அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறம் இனிமேல் வரிசையாக பண்டிகைகள்லாம் வரும். விநாயகர் சதுர்த்தி, அப்புறம் இப்போ அண்மையில் கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சது, அப்புறம் நவராத்திரி, தீபாவளி, அப்புறம் கிறிஸ்மஸ், பொங்கல் வரிசையாக வரப்போகிறது. இதில் நம்மை விட நம்முடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா தொடர்ந்த மாதிரி லீவு வரும் இல்லைங்களா, அது தவிர மழையை முன்னிட்டு அப்படின்னு விடுமுறைகள் இல்லாமல் வரும். இந்த பண்டிகைகள்லாம் தொடர்ச்சியாக வருகிற பொழுது என்ன அப்படின்னா, குடும்பத்தில் பார்த்துருக்கலாம், எல்லாம் போய் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் துணிமணி எடுப்பாங்க. அதில் இந்த அப்பா அப்படின்ற ஒருவரை பார்த்துருக்கிறீங்களா? வீட்டில் எல்லாருக்கும் விதவிதமாக எடுத்து கொடுப்பார். ஆனால் பெரும்பாலும் அப்பா என்ன பண்ணுவார், அதுவும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு அப்பா தனக்குன்னு பெருசாக எடுத்துக்க மாட்டார். அப்படி பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பீதாம்பரம், அன்பான மோதிரம் அதெல்லாம் கிடையாது. அம்மாவுக்கு எடுத்து கொடுப்பார், பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுப்பார். அவங்கெல்லாம் அதை கட்டி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தே இவர் மகிழ்வார். தனக்குன்னு ஒரு 4 முழ வேட்டி, ஒரு சாதாரண பேண்ட்டு சட்டை, அதோடு திருப்தி அடைவது தான் ஒரு நல்ல தகப்பனுடைய, ஒரு நல்ல தலைவனுடைய இயல்பு. எல்லாவற்றிலும் மற்றவர்களை முன்னிறுத்தி பார்ப்பது தான் குடும்பத்தில் அப்பாவோட ஒரு ஒரு ரோல் மாடல் அப்படின்னா அப்படி தான் இருப்பாங்க. அவங்க எப்பொழுதும் மற்றவங்களை தான் முன்னிறுத்தி பார்ப்பாங்களே தவிர தன்னுடைய தேவை, தன்னுடைய முன்னேற்றம், தன் சுகம் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்க்கிறவர்கள் ஒரு நல்ல அப்பாவாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, ஒரு நல்ல தலைவனாக இருப்பதற்கு தகுதி இல்லை. பெரியவங்க எல்லாம் அப்படிப்பட்ட ரோல் மாடலாக தான் இருந்திருக்கிறாங்க. நாம் அப்படி இருக்கிறோமா அப்படின்றத அவங்கவுங்க முடிவுக்கு விட்டுடுறேன். பெருந்தலைவர் காமராஜர் ஒரு அருமையான சம்பவம் பாருங்கள். அதிகாரிகளோட தஞ்சாவூர் பக்கம் போயிட்டுருக்கிறார் காரில். அப்போ வழியில் ஒரு பாழடைஞ்ச கோவில் ஒன்று இருக்குது, பெரிய கோவில், ஆனால் பாழடைஞ்சு போயிருக்கு. பெரிய கோவில்னா தஞ்சை பெரிய கோவில் இல்லை, அது பிரம்மா அளவிலே பெரிய கோவில், பார்க்க பாழடைஞ்சு இருக்குது அவர் காலத்தில். இது என்ன கோவில், இது என்ன, யாருக்கு, வாங்க போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அதிகாரிகளோடு இறங்கி போயிடுறார். அப்படி சுற்றி பார்க்குறாரு, இது யார் கட்டினது, என்ன கோவில், கொஞ்சம் கவனிப்பாரற்று இருக்குதே, எந்த ராஜா காலத்து கோவில் இது அப்படின்னு விசாரிக்கிறார். அவங்க அப்படி கூட வந்தவங்க அவங்க அப்படி இப்படி பார்த்துட்டு, ஐயா இங்கே எந்த கல்வெட்டுலேயும் அவர் பேர்லாம் எதுவும் தெரிலிங்க, எந்த ராஜான்னு தெரில அப்படின்னு கையை பிசைகிறாங்க. அப்போ அவர் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு தொலைவில் ஒரு இடத்த பார்த்து, அங்கே பார்த்தீங்களா அப்படின்னு சிரிக்கிறார். என்னன்னா அங்கே ஒரு டியூப் லைட்டு ஒன்று, அதுலேருந்து லேசாக வெளிச்சம் வருது. அந்த டியூப் லைட்டு மேலேயும் உபயம் ஆனா ஊனா காணா மானான்னு ஒரு பேர் எழுதியிருக்குது. பெரியவர் சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய கோவிலை கட்டின ராஜா எந்த இடத்துலையுமே இதை கட்டினது நான் தான் அப்படின்னு அவன் பேரை போடலை. ஆனால் நம்பாள் பாருங்க, ஒரு முழத்துக்கு ஒரு டியூப் லைட்டை போட்டுட்டு அதுலேயும் தான் பேரை பெருசாக எழுதி வர வெளிச்சத்தையும் மறைச்சிட்டான். பார்த்தீங்களா இந்த டியூப் லைட்டு, இதுதான் நம்பாளுன்றது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போகிறார். பிரம்மாண்டமான கோவிலை கட்டி அந்த பெரும் மன்னன் யார் என்று தெரியவில்லை. அவன் தன்னை முன்னிறுத்தி கொள்ளவில்லை. இந்த மக்கள், இந்த பண்பாடு, இவர்கள் வழிபாடு, இந்த கலாச்சாரம், இதைத்தான் முன்வைக்கிறான். சிறிய மனங்கள் தான் தன்னை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றன. ஒரு தகப்பனாக இருந்தாலும், சிறந்த தலைவனாக இருந்தாலும் தன்னை பின்னிறுத்தி கொள்ளுவான். சுவாமி விவேகானந்தரை பார்க்கறதுக்கு 2 ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் போகிறாங்க. அவங்க போய் அவர்கிட்ட கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அப்போ பஞ்சாபில் பெரிய பஞ்சம் இருக்கிறது, அந்த பகுதியில் தான் அவர் இருக்கிறாரு. அப்போ பஞ்சாபில் பெரிய பஞ்சம், இதை எப்படி தீர்க்கணும், சுவாமிஜி என்ன பண்ணுறாரு, இதை எப்படி தீர்க்கணும், இதை எப்படி சரி பண்ணணும், மக்களுக்கு எப்படிலாம் சேவை செய்யலாம், நாம் இன்னும் எப்படிலாம் முன்னேறணும் அப்படின்னு பல விஷயங்களை பற்றி சுவாமி விவேகானந்தர் பேசுகிறார். ஒரு மணி நேரம் இது சம்பந்தமாக நம்முடைய நாடு, நம்முடைய கலாச்சாரம், இந்த மக்கள், வறுமை, பொருளாதாரம், அரசியல், இதை பற்றிலாம் அவர் பேசுகிறார். பேசி முடித்து விட்டு நேரமும் ஆகி விடுகிறது, நான் புறப்படுகிறேன் அப்படின்னு அவர் விடை பெறுகிறார். அப்போ வந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டரில் ஒருத்தர் சொல்கிறாரு, இது மாதிரி உங்கள்கிட்ட ஆன்மீகமான விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு தான் வந்தோம், ஆனால் பெரும்பாலான பேச்சின் பகுதியே இந்த மக்களினுடைய பசி, பட்டினி, வறுமை இப்படியே போயிடுச்சு இல்லைங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்கிறாரு, இந்த மக்கள், இவர்கள் வறுமை நீங்குவது,
இவர்கள் பசி இல்லாமல் நிம்மதியாக வாழ்வது, இதுவும் என் ஆன்மீகத்தின் ஒரு பகுதிதான். எப்பொழுது இது நிறைவு பெறுகிறதோ அப்பொழுதுதான் உண்மையான வழிபாடு, உண்மையான தெய்வீகம், உண்மையான சமயம் என்பதும் நல்ல வழியில், சரியான வழியில் நாம் பின்பற்றுகிறோம் என்று பொருள் அப்படின்னு பதில் சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த மக்கள், இவர்களுடைய வறுமை, இவர்களுடைய துன்பம் தீராமல் எந்த சமயமும், எந்த மதமும், எந்த ஆன்மீகமும் வேறுபிடித்து விட முடியாது இல்லையா? என் தேசத்தில் ஒரு நாய் பட்டினி கிடந்தால் அந்த நாய்க்கு பட்டினி தீருகிற வரைக்கும் கூட நான் தொண்டு செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ ஊரில் மக்கள் வறுமையில் இருக்கிற பொழுது பல தீமைகளும் பெருகும். அதுவும் அதில் இருக்கிற ஒரு சிக்கல். இன்னைக்கு நிறைய பேர் திருட்டு தொழில் இருங்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை. தான் ஒரு திருடனாக ஆகணும், மாட்டிக்கிட்டு ஜெயிலில் போய் கம்பி எண்ணணும்னு ஆசை. அவர்கள் வறுமை, அவர்கள் சூழல், வளர்ந்த விதம் இதெல்லாமும் ஒரு காரணம். எனவே அவர்களுக்கு பசி தீரும் என்றால், அவர்களுக்கு உணவு கிடைக்கும் என்றால், அவர்களுக்கு ஒரு வேலையும் வருமானமும் கல்வியும் கிடைக்கும் என்றால், அதை நம்மால் தருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிற பொழுதுதான் நாம் உண்மையிலேயே ஆன்மீகவாதிகளாக ஆகிறோம், அக்கறை உள்ள மனிதர்களாக மாறுகிறோம். குடும்பத்தில் இருந்து ஒரு தேசம் வரைக்கும் இப்படிப்பட்டவர்கள் அங்கங்கே உருவாவதுதான் உண்மையாகவே நாம் நல்வழியிலே நடக்கிறோம்ன்றதுக்கான அடையாளம் இல்லையா? என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான் ஊரில் திருட்டு பயம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு ஒரு நாய் ஒன்று வாங்கினார். நான் கொஞ்ச நாள் கழித்து, என்னப்பா புதுசாக நாய் வாங்கினியே, திருட்டு பயம் அதிகமாக இருக்குன்னு, இப்போ எப்படி இருக்குது உன் நாய் அப்படின்னு அவர் சொன்னார். அதையான்ப்பா கேட்குற, நாயே திருடு போச்சுன்னார். நாயை திருடிட்டு போகிறவங்களாம் கூட இருக்கிறான் அப்படின்னா அது ஒரு வினோதமான திருட்டு தான். அப்போ இப்படிப்பட்ட தீமைகளில் இருந்து ஒரு சமுதாயம் விடைபெற வேண்டும் என்றால் நல்ல விஷயங்களை அக்கறையோடு நாளும் நாம் வளர்க்க வேண்டும். அதற்காக வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கையாக இருக்க முடியும் அல்லவா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.